கோவையில் பல்வேறு கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் பலர் தேமுதிகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் அக்கட்சியில் இருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளரும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பணப்பட்டி தினகரன் கலந்து கொண்டு கட்சியில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் குறிக்கோளையும் சட்டத்திட்டங்களையும் மதித்து நாங்கள் 100 பேர் கொண்ட ஒரு அணி அதிமுகவிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இணைகின்றோம். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி வீடு கட்டி தர வேண்டும் என்று வலியுறுத்தி நெசவாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் வடுகம்பாளையம் புதூரை அடுத்த வினோபா நகரில் உள்ள 293 நெசவாளர் குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுப்பதாக கடந்த திமுக ஆட்சி உறுதி அளித்திருந்தது. அதன் பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. மேலும் இங்கு வசிக்கும் நெசவாளர்களுக்கு குடிநீர், சாக்கடை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் தமிழக அரசால் இதுநாள் வரை செய்து கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். இந்த பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச பட்டாக்களுடன் 200க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு அவர்கள் பட்டா வழங்கி 20 ஆண்டுகள் ஆகியும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும், தேர்தலின் போது அரசு வாக்குறுதி அளித்தபடி பசுமை வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தின் கீழ் தங்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் நெசவாளர்கள் வலியுறுத்தினர்.